ஹாய் மக்களே, வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன் அண்ட் விலாக். வெட்னஸ்டே ஜூன் 21க்கான விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வெறும் அரிசி அடை பண்ணலான்ட்டு முதல் நாளே அரிசி, 1 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், அதாவது 1 டம்ளர் அரிசி 1 ஸ்பூன் வெந்தயம். இது ஆப்பமாவு அரைக்கிற மாதிரி தான், அதே ப்ரொப்போர்ஷனில் தான் நான் அரைப்பேன். கொஞ்சமாக தேங்காய் கூட வச்சு அரைச்சி நைட்டு ஃபர்மெண்ட் பண்ணி வைக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் பொடி, பியூரோ பிராண்ட்னு. இதோட ஸ்மெல் சூப்பர்பாக இருக்குது. நான் எவரெஸ்ட் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருந்தேன், சுத்தமாக நாட் சாட்டிஸ்ஃபைட். பட் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பியூரோ பிராண்ட் நான் சொன்னது, பட் சூப்பராக இருக்குது. நல்ல மஞ்சளோட ஸ்மெல் வருது. ஹஸ்பண்ட் காலையிலேயே சீக்கிரம் போகணும், லஞ்ச் பாக்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சாதம் வச்சாச்சு, பொரியல் மாத்திரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் பொரியல், பொடி போட்ட ஒரு பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு பொரியலுக்கு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன், வறுத்தும் வச்சுருந்தேன். கொஞ்சம் தனியா, கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்து, காஞ்ச மிளகா, இதை நல்லா வறுத்து வச்சுருக்கேன். அதை அரைச்சி பொடி பண்ணி போடணும். பொண்ணுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பாக்ஸ், முருங்கை இலை அடை. முருங்கை இலை நல்லா டெண்டராக கிடச்சிது, அதை வாங்கி அதுக்கு அந்த மாவு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, வெறும் அரிசி அடைக்கு அது கூட சேர்த்து ஒரு டொமேட்டோ சட்னி மாதிரி ஸ்பைசி சட்னி பண்ணி அவளோட பிரேக்ஃபாஸ்ட் பாக்ஸ் வச்சாச்சு. இந்த வெறுமரிசி வடை அடை இஸ் அ குவைட் பாப்புலர் பிரேக்ஃபாஸ்ட் இன் பாலக்காட் சைட். நான் தமிழ்நாட்டில் சாப்பிட்டதில்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோடய மாமியார் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் மேக்கிங் தட். பொண்ணுக்கு கோல்டு இருக்கிறதுனால இன்றைக்கி பெருசாக ஒன்றும் லஞ்ச் பிளான் இல்லை, வெறும் ரசம் ரைஸ் தான் அவளுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இது ஒரு சிம்பிள் ரசம். தோரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், தனியா, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு வறுத்து அதை பொடி பண்ணி புளி தண்ணியில் தக்காளி, அந்த பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காய பொடி போட்டு கொதிக்க வச்சு, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கொதிக்க வச்சு தாளித்து கொட்டுறது. இதை சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு அதுக்கு மேலே இந்த ரசம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு டிஃபன் பாக்ஸில் வச்சிட்டோன்னா, மேலே கொஞ்சம் தெளிவான ரசமும் ஊற்றிட்டோன்னா அது சாப்பிட்றப்போ கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு ஸ்கூலில் சாப்பிட்றதுனால என்ன ஒன்று சூடாக சாப்பிட முடியாது, அது ஒன்று தான். பட் ரசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி கிட்ஸுக்கு கோல்டு இருக்கிறப்போ. அதில் நிறைய மிளகு, ஜீரகம், பூண்டெல்லாம் சேர்கிறதுனால இட் வில் ஹெல்ப் தெம் டு ஃபைட் தேர் கோல்ட். கோல்டு வந்து கிட்ஸுக்கு ஆன்செட்டில் இருக்கும்போதே இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இட் வில் ஹெல்ப் தெம் டு ரெக்கவர் ஃபாஸ்ட். கோல்டு வந்து கிட்ஸுக்கு அவ்வளோ சீக்கிரம் போகாது, வந்ததுன்னா ஒரு 10-15 நாள் ட்ரபிள் பண்ணோம். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், கீப் ஆன் சிப்பிங் வார்ம் வாட்டர், இஞ்சி, மிளகு, பூண்டு இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது லைட்டு ஃபுட், அதாவது வேக வச்ச இட்லி, பொங்கல், இந்த மாதிரி லைட் ஃபுட் விச் வில் ஹெல்ப் தெம் டு ரெக்கவர் ஃபாஸ்ட். ஸோ அப்படி ஒரு ஐடியாவில் தான் ரசம் ரைஸ் இன்றைக்கி டு பிகின் வித். இன்னும் கம்ப்ளீட்டாக கோல்டு வரல, பட் அது ஆன்செட் இருக்குது. ஐ கேன் சீ ஹர் ஃப்ளூ லைக் சிம்டம்ஸில். ஸோ அதனால தான் ரசம் ரைஸ் இன்றைக்கி. அதுக்கு ஒரு காலையில் ஹஸ்பண்டுக்கு பண்ண அதே கத்திரிக்காய் பொரியல் தான் கொஞ்சம் வச்சுருக்கேன், கொஞ்சம் ஃப்ரைம்ஸ் வச்சுருக்கேன். அவளோட லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. ஹஸ்பண்டுக்கு தயிர் சாதம், கத்திரிக்காய் பொரியல், ஒரு நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சு தான் கொடுத்தேன். காலையில் 7:30க்குள்ளே 2 பேரும் கிளம்புவாங்க. என்னால் முடிஞ்சது இது தான். ஈவினிங் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக் பண்ணி தரலான்னு நினச்சேன். அப்புறம் யோசித்தேன், கோல்டாக இருக்குது, பண்ணலாமா வேணாமான்ட்டு. சரின்னு கொஞ்சமாக பன்னீர் எடுத்து KFC ஸ்டைலில் ட்ரை பண்ணேன். பட் ஃபெயிலியர்னு தான் சொல்லணும், பெருசாக வரல. இதுதான் என்னோடய வெட்னஸ்டேக்கான விலாக். பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.